ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். இப்போ நம்ம ஏஐ பவர்டு சாட்பாட்டை வெறும் 5 லைன் ஆஃப் கோட்ல நம்ம பைத்தான்ல இப்போ நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எகெயின் ஓப்பன் ஏஐயோட தான் நம்ம இன்டகிரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஏஐயோட இன்டகிரேட் பண்ணி நான் தனியா ஒரு சாட்பாட்டை பில்ட் பண்றதுக்கு நான் ஓப்பன் ஏஐல இருக்கிற சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிட்டு போயிருவேனே அப்படின்னு உங்க எல்லாருக்கும் கொஸ்டின் வரும். ஸோ சாட் ஜிபிடிங்கிறது இட்ஸ் ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் சாட் ஜிபிடியோட இன்டகிரேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு சாட்பாட்ஸை பில்ட் பண்ணுவாங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ் அண்ட் தென் ஃபார் ஃபைன் டியூனிங் அண்ட் தென் ஃபார் கஸ்டமைசேஷன். ஓகேங்களா? ஸோ சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ வந்து ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதனால எவ்வளவு யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் தென் நம்மளோட பில்டிங் எல்லாத்தையுமே நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம பைத்தானில் என்ன லைப்ரரி யூஸ் பண்ணி இதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பெட் செயின். ஸோ இந்த எம்பெட் செயின் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்மளோட சாட்பாட்டை 5 லைன் கோடில் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இந்த எம்பெட் செயினில் வந்து இவங்க ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஏஐயோட இன்டகிரேஷன் எல்லாமே சோர்ஸ் கோடாக அவங்க எழுதி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கோடை கிரியேட் பண்ணால் முடிஞ்சது. ஓகே, நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். ஸோ இந்த எம்பெட் செயினை வந்து நீங்கள் பிப் இன்ஸ்டால் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு டைரெக்டாக நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட பைத்தான் இன்டர்பிரேட்டரை சூஸ் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எம்பெட் செயின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிப் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த எம்பெட் செயின் பிப் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு எரர் வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர், அதாவது விஸ்வல் ஸ்டுடியோ பில்டு டூல்ஸ் இது வேணும்னு சொல்லி எனக்கு எரர் வந்தது. ஸோ நீங்கள் விஸ்வல் ஸ்டுடியோ பில்டு டூல்ஸ்னு கூகுளில் அடிச்சிங்கன்னாவே டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் லிங்க் போயிடும். அங்கே டேரெக்டாக போய்ட்டு அந்த பில்டு டூல் இஎக்ஸி ஃபைலை டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போது இந்த பில்டு டூலில் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிப் இன்ஸ்டால் எம்பெட் செயின் கொடுத்து பாருங்கள். எரர் வரலினா ஃபைன். அப்படி எரர் வந்தது அப்படின்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த பில்டு டூல் இஎக்ஸி ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய இருக்குது இல்லைங்களா? இதில் 2 பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். அது என்னென்னா இந்த 2 ஆப்ஷன், இந்த 2 இங்கே இருக்கும் இந்த லிஸ்ட்டில். இதை தேடி இல்லைனா மேலே சர்ச் பண்ணி இது 2ஐயும் டிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் இன்ஸ்டால் வைல் டவுன்லோடுன்னு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் போய் பிப் இன்ஸ்டால் எம்பெட் செயின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகே, ஃபைன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அது டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக கோடுக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஓப்பன் ஏஐயோட இன்டர்னலாக இந்த எம்பெட் செயின் வந்து இன்டகிரேட் ஆகிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் ஏஐயோட சர்வீஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ கீ வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கீ இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கீயை ஃப்ரீயாலாம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் ஏஐயோட இந்த வெப்சைட்டுக்கு போகணும். platform.openai.com. இதில் போயிட்டு உங்களோட பர்சனல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வியூ ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஏபிஐ கீ வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கிரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு கொடுத்துட்டு. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது உங்கள்கிட்ட பில்லிங் கேட்கும். ஸோ டெபிட் கார்டு அந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லும். ஸோ ட்ரையல் இருக்குது. பட் என்னென்னா ட்ரையலுக்கே நம்ம $5 பே பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஓகே ஃபைன் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரையலுக்கே $5 ஆட் பண்ணிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ். ஸோ இங்கே நான் 2 கீ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த சாட்டுன்னு நான் கிரியேட் பண்ண இந்த கீயை தான் இப்போ நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே கிரியேட்னு கொடுத்து சம் லேபிள் நேம் கொடுத்துக்கோங்க. கிரியேட் சீக்ரெட் கீன்னு கொடுத்தீங்கன்னா கீ ஜென்ரேட் ஆயிரும். அந்த கீ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து யூசேஜில் போய் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம், எவ்வளோ டாலர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நான் $5 பே பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இப்போ தான் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 0.01 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி 2-3 ப்ரோக்ராம் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். சாட் ஜிபிடிக்கு இதுக்கு முன்னாடி 2-3 ப்ரோக்ராம் ஓப்பன் ஏஐயோட இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே ஒரு 4-5 ரன் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் போயிருக்கு எனக்கு. ஃபைன். ஸோ இந்த கீ இருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்மளால் பண்ண முடியும். ஃபைன், சரி. இப்போது நம்ம வந்து இதில் என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் ஏஐயில் இருக்கிற சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணாவே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ கொடுத்துரும். பட் இங்கே நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இந்த எம்பெட் செயின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றின இன்ஃபர்மேஷன், இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, நாம் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். இப்போ பேங்கிங் கம்பெனினா பேங்கிங் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம். என்னோட எம்ப்ளாயீஸ் வந்து அந்த சாட் பாட்டில் போயிட்டு அவங்க வேறு எது டைப் பண்ணாலும் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பொலிட்டிக்கல் நியூஸ் என்ன, இன்றைக்கி ரன் எவ்வளோ, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அதில்
அதில் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் வரக்கூடாது. ஒண்ணே ஒன்று என்ன வரணும்னா பேங்கிங் ரிலேட்டட் queries மட்டும் தான் கொடுக்கணும். இதை தான் இன்னைக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எம்பெட் செயினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இதில் பாருங்க, நான் வந்து ஆலன் மஸ்கை பற்றி சாட்பாட்டை பில்ட் பண்ணுறேன். இப்போ ஆலன் மஸ்கை பற்றி சாட்பாட் பில்ட் பண்ணும் பொழுது நம்ம இதுக்கு என்ன இன்புட்டாக கொடுக்கணும்னா டேட்டாஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற சாட்பாட்டுக்கு டேட்டாஸும் நாமளே கொடுக்குறோம், இன்டர்னலாக அது ட்ரெயின் ஆகிக்கும். ஸோ டேட்டாஸ் எங்கிருந்தெல்லாம் கொடுக்கலாம்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்கலாம், இல்லை ஒரு வெப் பேஜை கொடுக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் வீடியோவை கூட உங்களால் கொடுக்க முடியும். அதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 வெப் பேஜ் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுக்கலாம். ஸோ ஆடுன்னு போட்டு புதுசாக நீங்கள் இதுக்கு டேட்டா செட்டை ஒரு ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைலை தான் கொடுக்கணும்லாம் இல்லை, டேரெக்டாகவே வெப்சைட். ஸோ நான் விக்கிபீடியா பேஜ் கொடுத்துருக்கேன், அப்புறம் டெஸ்லாவோட பேஜில் போயிட்டு எலன் மஸ்க்குங்கிற ஒரு டேப் இருக்குது, அதில் அவரோட இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் எலன் மஸ்க்கை பற்றின ஒரு யூடியூப் வீடியோ, இது 3யுமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3ல் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோ, இதை வச்சு ட்ரெயின் ஆகிக்கோ. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன கொஷின் கேட்டாலும் எனக்கு ஆன்சர் வரணும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் கொஷின் வந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு alanbot.query how many companies that Elon Musk run அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் இந்த 3 சோர்ஸையும் அது படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு டேட்டாஸ் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், எம்பெட் செயினை இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் ஓப்பன் ஏ என்னோட கீயை ஜென்ரேட் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்கள், எலன் மஸ்க் ரன்ஸ் 4 கம்பெனிஸ், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், நியூரலிங்க் அண்ட் த போரிங் கம்பெனின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாமே நான் கொடுத்த டேட்டா செட்லேருந்து வந்த டீட்டெயில்ஸை வச்சு நமக்கு இது கொடுத்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கொஷினை வேறு கொஷின் போடுறேன். இப்போ வந்து ஹூ இஸ் இந்தியன் பிஎம் அப்படின்னு நான் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ த கிவன் கண்டெக்ஸ்ட் டஸ் நாட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கரண்ட் ஆர் பாஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர், தேர்ஃபோர் ஐ டோன்ட் நோ தி ஆன்சர் டு தி கொஷின். ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ நாம் வந்து என்ன மாதிரி டேட்டாஸ் ஃபீட் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து ரிலேட்டடாக வர இன்ஃபர்மேஷனுக்கான கொஷினுக்கு மட்டும்தான் அது ஆன்சர் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் என்னோட சேனலில் தமிழில் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். பிக் டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஜாவா, பைத்தான் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே போய் பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.